லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயம் ரவி, கார்த்தி, த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வனின் 2ஆம் பாகம் ஏப்ரல் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியும். நேத்திக்கு நடந்த சந்திப்புல பஞ்சாயத்து இதெல்லாம் நடந்ததா? தவறான கருத்து. உங்களுடைய கேள்வி தவறா. பாராளுமன்ற தேர்தல் 2024 வரும்போது அதுக்கு சீட்டு கொடுத்து நேத்திக்கு ஏதாவது முடிவு செய்யப்பட்டதா? ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். ஆரம்பத்திலேயே அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். நீங்கள் சொல்லுன்ற கேள்வி தவறான கேள்வி. எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலைக்கும் எந்த வித தகராறும் கிடையாது. ஏன்னா தகராறு இருந்தால் ஈரோட்டில் எப்படி வந்து பிரச்சாரம் பண்ணுவார்? தவறான கருத்து அது. ஆமாம், நீங்கள் வேணா ஊடக நம்பர் வேணா திட்டமிட்டு ஒரு குளறுபடி செய்வதற்காக கேள்வி கேட்குறீங்க. அதனால தவிர ஒரே நிமிஷம் நீங்கள் வேணுமென்றே திட்டமிட்டு ஏதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு விரிசலை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த நான் கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் இடையில மறிச்சா எப்படி இருக்கும்? பதில் சொல்ல விடுங்க. அதாவது கேள்வி கேட்கின்ற பொழுது ஒரு தன்மையோடு கேட்டால் பரவாயில்ல. கேள்வியிலேயே ஒரு உள்நோக்கத்தோடு கேள்வி கேட்டால் நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும்? எங்களுடைய நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நாங்கள் பதில் செய்கிறோம். எங்களுடைய கருத்துப்படி அவர்கள் வந்து தேவையில்லாமல் ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்காக தவறான கேள்வி கேட்கின்றார்கள். இதை ஒரு பெரிதுபடுத்தி விமர்சனம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாகத்தான் அருள் கூர்ந்து அவரை பற்றி கேட்காதீர்கள் என்று சொன்னார். இதில் என்ன தவறு இருக்குது? நீங்கள் வேணுமென்ற திட்டமிட்டு அவர் அப்படி பேசுகிறார் இப்படி பேசுகிறார். என்ன அப்படி என்ன உள்நோக்கம் தானே வருது? ஒரு கூட்டணிக்குள்ள எல்லாமே அவர்கள் கட்சிகளுக்கு தான் பார்ப்பாங்க. அதிமுக பாரதிய ஜனதா எங்கள் கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சிகள்லாம் சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடிமை கட்சி அல்ல. எதை சொன்னாலும் அவர்கள் ஆமோதிப்புகிற கட்சி எங்களுடைய கூட்டணி கிடையாது. அந்தந்த கட்சிக்கு என்ற கொள்கை இருக்கின்றது. அந்தந்த கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் செயல்படுவாங்க. கூட்டணின்னு வருகின்ற பொழுது நாங்கள் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு எங்களுடைய கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற செய்வதுதான் தொடர் எங்களுடைய அதிமுகவுடைய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி இல்லை. 10 ஆண்டு காலம் ஒரே கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. என்ன தவறு செய்தாலும் தட்டி கேட்பது கிடையாது. இப்பொழுது தான் அத்தி பூத்த மாதிரி இந்த 12 நேர வேலைகள் சம்பந்தமாக இந்த ஊழியர்கள் 12 மணி நேரம் வேலை செய்வது குறித்து தான் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் சட்டமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி திராவிட முன்னேற்றங்கள் செய்கிற தவறுகளை ஒரு வார்த்தை கூட அவர்கள் எதிர்த்து பேசியது கிடையாது. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயம் ரவி, கார்த்தி, த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வனின் 2ஆம் பாகம் ஏப்ரல் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.